ஏசி கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இவங்க என் ஒய்ஃப் சார். நீங்க தான் டிராஃபிக் போலீஸா? ஆமாம் சார். சார் இதில் எனக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேட்டாதீங்க. என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்க சார். அவங்க பணத்தெல்லாம் திருடி இருக்க மாட்டாங்க. ஏங்க உங்களுக்கே தெரியாதா இந்த மாதிரி திருடு போச்சுன்னு சொல்ற நிறைய பேர் அவங்களே தான் ஆள் வச்சு புடுங்கிருப்பாங்க. எத்தனை கேஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் பார்த்துருக்கோம். இருக்கலாம் சார். ஆனால் தப்பு பண்ணாதவங்களும் இருக்காங்கல்ல. என் ஒய்ஃப் அந்த செக்யூரிட்டிக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சாங்க, அவ்வளோதான். மற்றபடி இவங்க பணத்தெல்லாம் திருடல சார். அதான் சார் ஏசி கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்தேன். கொடுங்க, இதை பிடிங்க சார். எல்லாம் ஓகே தாங்க. நாங்கள் ஒன்றும் உங்கள் ஒய்ஃப் தான் கன்ஃபார்மாக திருடிருப்பாங்கன்னு சொல்லலை. எல்லா ஆங்கிலையும் யோசிக்கணும், விசாரிக்கணும்ல. நம்ம டிபார்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கே தெரியாதா? சார் விசாரிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் என் ஒய்ஃப் பணத்தை எடுக்கல சார். பணத்தை 2 பேரும் திருடுறப்போ அங்கே இருக்கிற ஆளுங்க பார்த்துருக்காங்க. நானும் விசாரிச்சேன் சார். அந்த திருடங்க யாருன்னு கண்டுபிடிச்சா போதும். அவனுங்களையும் தேடிட்டு தான் இருக்கோம். ஹாஸ்பிட்டலில் இவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களையும் விசாரிக்கணும்ல. பணம் திருட்டு போனதுல சீதாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிச்சிட்டா கூட வேலைக்கு இவங்களை ஏத்துக்க முடியாது. காணாம போன பணம் திரும்ப வரணும். அது வராம சீதாவை திரும்ப வேலையில சேர்த்துக்க முடியாது. அது மட்டும் இல்ல, பிளாக் லிஸ்ட்ல போட்டுருவோம். எந்த கம்பெனிலையும் 2 வருஷத்துக்கு வேலைக்கு போகவே முடியாது. சார் என்ன சார் பேசுறீங்க? எவ்வளோ ஒருத்தன் திருடினதுக்கு என் ஒய்ஃபையும் சார் பனிஷ் பண்றீங்க? அது மட்டும் இல்லாமல் திருடுறவன் பணத்தை அப்படியே வச்சிருப்பான், பாதியை செலவு பண்ணியிருப்பான். அதுவும் இல்லாமல் திருடனை தேடாம என் ஒய்ஃப் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த திருடன் கடைசி வரைக்கும் மாட்டவே மாட்டான்.